அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நம்ம பாரம்பரியத்தில் அறுவடை முடிஞ்ச உடனே மாடுகள்லாம் கடை மடக்குவாங்க. எதுக்குன்னு கேட்டோம்னா, அது கடை மடக்கும்போது மூத்திரமும் சாணியும் அதில் போடும். அப்படி கடை மடக்கி பண்ணும்போது உழுது பண்ணாங்கன்னா அப்போ நல்ல மகசூல் கிடைக்கும். அந்த மாதிரியான வசதி இப்போ இல்லை, மாடுகள்லாம் குறைஞ்சிடுச்சு. அதனால தான் அந்த சாணம் கோமியம் இதெல்லாம் கலந்து பஞ்சகவியமாக நம்ம முன்னோர்கள் இது கண்டுபிடிச்சிருக்காங்க. பஞ்சகவியங்கிறது ஏதோ புதுசாக வியாபார நோக்கத்துக்காக கண்டுபிடிச்சதானா இல்லை. நம்ம அந்த பாரம்பரிய முறையை நவீன முறையில் பயன்படுத்தணும். பஞ்சகவியம் மூலயமா மண்ணுக்கு கோமியமும் சாணமும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பஞ்சகவியமே உருவானது. இது யாரோ ஒருத்தர் வியாபாரத்துக்காக ஏதோ பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் இல்லை. இது நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சது தான். அதனால் பஞ்சகவியத்தை எல்லாரும் பயன்படுத்தினா நம்ம அந்த கடை மடக்கும்போது அந்த மண்ணுக்கு எவ்வளோ அந்த சத்து கிடைச்சதோ அந்த ஆக்சிஜன் எல்லாமே அது கிடைக்குது. அப்போ மாடு அங்கே எடுக்கும்போது அதே இது நம்ம பஞ்சகவி மூலிமா கொடுக்கும்போது அந்த மண்ணுக்கு அந்த சக்தியெலாம் கிடைக்கிது. அதனால் எல்லோரும் பஞ்சகவியங்களை பயன்படுத்துங்க. அதனால் நம்ம எல்லோரும் பஞ்சகவியங்களை பயன்படுத்தி இயற்கை விவசாயம் மூலிமா இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நோய் இல்லாத ஒரு தலைமுறையை உருவாக்கணும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை